இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உங்கழல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உங்கழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன். அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன். அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. சிவாய அகத்தீசாய நம, சிவாய நந்தீசாய நம, சிவாய திருமூல தேவாய நம, ஓம் சரவணஜோதியே நமோ நம. ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக திகழும் ஓங்காரக்குடில் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்திலிருந்து குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் ஆணைக்கிணங்க துறையூரை சுற்றியுள்ள சிவாலயங்களின் வரலாறுகளையும் அதன் சிறப்புகளையும் நாம் ஒரு தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் திருமாந்துறை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆம்ரவனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தலைமை குருக்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றியும் தல வரலாறு பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஐயா நமஸ்காரம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டி சுப்பிரமணிய குருக்கள். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா 3வது தலைமுறை நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4வது எங்கள் பையன் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த தலைமுறை வந்துட்டான். நாங்கள் 4 தலைமுறை இந்த கோவிலில் தான் இருக்கோம். வாலாம்பிகா சமேத ஆம்பரவனேஸ்வரர் திருக்கோயில். ஆம்பரவனேஸ்வரர்னா மாமரத்தடியில் அமர்ந்த ஈஸ்வரர். ஸ்தல விருஷம் மாமரம். மிருகண்ட ரிஷி இந்திரன் மான் பூஜை பண்ணியிருக்காங்க. அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் தேவாரம் திருப்புகழ் பாடியிருக்காங்க. ஆனால் ராஜகோபுரம் ஒன்று தான் சார் இருக்குது. ஒன்று தாங்க இருக்குது. ராஜகோபுரம் ஒன்று தான் இருக்குது. எத்தனை சன்னதி இருக்குது? சன்னதி 4 சன்னதி இருக்குது. பிள்ளையார், முருகன், சுவாமி, அம்பாள் 4 சன்னதி இருக்குது. பிரகாரத்தில் ஆதிசங்கரர் இருக்கார். மூல பிள்ளையார் ராஜகணபதி பெரிய பிள்ளையார் இருக்கார். குபேர பிள்ளையார் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற முருகன் இருக்கார். முருகன் வள்ளி தேவயானையோடு இருக்கார். அதுக்கப்புறம் எதிர்த்தாப்படி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கார். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி நர்த்தன கணபதி இருக்கார் ஆதிசங்கரர் பக்கத்துலேயே. இப்படி தண்டாபாணி சன்னதி இருக்குது. கஜலட்சுமி சன்னதி இருக்குது. இதெல்லாம் விமானத்தோடு இருக்குது எல்லா சன்னதியுமே. உங்களுக்கு அது ஒரு சிறப்பு. இங்கே சண்டிகேஸ்வரர், துர்க்கை, பிரம்மா இருக்கார். நவகிரகம் இருக்குது. இங்கே நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியும் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்துருக்கோம். ஏன்னா மற்ற கோவிலெலாம் வேறு மாதிரியா இருக்கும். இந்த கோவிலை பொறுத்தெல்லாம் சூரியன் பூஜை பண்ணதுனால சூரியனை பார்த்து எல்லா சுவாமியும் இருக்கும். இந்த சூரியனுடைய அம்பாள் 2 பேர் இருப்பாங்க. சாயாதேவி, சம்யக்கியா தேவி 2 பேர் இருப்பாங்க. வாசப்படியில் நந்தி இருக்கார். பெரிய நந்தி இருக்கார். பிரதோஷ அபிஷேகம், பிரதோஷ பூஜை எல்லாம் நடக்கும். பிள்ளையார் கோவில் இருக்கும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா. இதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கோவில் இருக்கும். புராதனமான கோயில். அங்கே வேண்டுதல் விபூதி தர மாட்டாங்க, மண் தான் தருவாங்க. வேல் இதெல்லாம் அவங்கவுங்க வேண்டிட்டு பிரார்த்தனையாக சேர்த்துருவாங்க. அதனால் இங்கே குலதெய்வக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இருந்து வருவாங்க. மூலவராக இருக்காங்க. மூலவராக இருக்கிறவர் ஆம்பரவனேஸ்வரர் சுயம்புலிங்கம். தாயார் வாலாம்பிகா அம்பாள். ஆமாம். உற்சவர் என்ன அமைப்பில்? உற்சவர் பிள்ளையார் இருக்கார். அஷ்டதேவர் இருக்கார். சந்திரசேகர் இருக்கார். சந்திரசேகர் அம்பாள் இருக்காங்க. நடராஜர் இருக்கார். மாணிக்கவாசகர் இருக்கார். சிவராமசுந்தரி அம்பாள் இருக்காங்க.
பிரதோஷ சுவாமி அம்பாள் இருக்குது. பிரதோஷம் இங்கே நல்லா நடக்கும். 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 6 மணிக்கெல்லாம் பிரதோஷ பூஜை முடிஞ்சிடும். பிரதோஷம் இங்கே நடக்கும். இங்கே வந்து அன்னதானம் நடந்துட்டுருக்கு. நாள் ஒன்றுக்கு 50 பேருக்கு வெளியே அறநிலையத்தில் அன்னதானம் நடந்துட்டுருக்கு. காலையில் 8லேருந்து 12 வரைக்கும் பூஜை நேரம், சாயங்காலம் 5லேருந்து 8 மணி வரைக்கும் பூஜை நேரம். 2 கால பூஜை, 4 கால பூஜை. 8 மணி 9 மணிக்கு காலை சந்தி, 12 மணிக்கு உச்சி காலம், 6 மணிக்கு சாயரிச்ச, 8 மணிக்கு அரிச்சாமல் 4 கால பூஜை நடைபெறும். சரிங்க. இப்போ நம்ம கோயிலில் திருக்கோயிலில் வந்து கொடிமரம் காணப்படலையா? கொடிமரம் தெரியல, அது தலைமுறையாக இருந்துட்டு இருக்கோம். கொடிமரம் இல்லை, தேர் இல்லை, பஞ்சமூர்த்தி விக்கிரகமும் இல்லை உங்களுக்கு இந்த கோவிலில். சரி சரி, அது என்னன்னு தெரியல. தெரியல. இப்போ தலைவிருஷன்றது மாமரம். தலைவிருஷம் மாமரம் தான். கோயிலில் இப்போ ஒரு மாமரம், அதை பெருசாக மாமரம் சின்னதாக வச்சுருக்காங்க கண்ணு, அது இன்னும் பெருசாக வளரல. சரி, அது கொஞ்சம் நாள் ஆகும். சரிங்க சாமி. இப்போ நித்திய பூஜை வந்து 4 கால பூஜை. நித்திய, ஆமாம். அது இல்லாமல் மாத பூஜையில் என்ன சிறப்பு? வருஷம் என்ன மாதிரி? நவராத்திரி 10 நாள் பிரம்ம வருஷம் நடக்கும். சரி, நவராத்திரி 10 நாள் நடக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் உண்டு. இங்கே வந்து பிரார்த்தனை சொல்லலாம். பூரா பிராமணனுக்கு பூரா குலதெய்வம் இதுதான். அதனால எப்போ வேணாலும் வருவாங்க. அபிஷேகம், அர்ச்சனை, முடி இறக்கிறது, காது குத்துறது, எல்லா விசேஷமும் இங்கே பண்ணுவாங்க. சரி, எல்லாமே சிறப்பாக நடைபெறும். இந்த கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? சுமார் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்டப்பட்டதுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்தல புராணத்தில் பார்த்தீங்கன்னா 4 யுகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. திராயாதீஸ்வரர், ஆம்பரவனேஸ்வரர், சுத்தரத்னேஸ்வரர், மிருகண்டேஸ்வரர் அப்படின்னு 4 யுகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த நூற்றாண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருஷம், ஒரு 2000 வருஷம். அது எந்த மன்னர் கட்டினாங்க? சேதக மன்னரால் கட்டப்பட்டது. சரிங்க சார். சேதக. இந்த கோயில் பற்றி ஏதாவது குறிப்புகள், கல்வெட்டுலையோ இல்லை செப்பு தகடிலையோ அது மாதிரி? ஓலைச்சுவடி இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது. சரி, ஓலைச்சுவடி அறநிலையத்துறையில் இருக்குது. சரி, எந்த ஆஃபீஸில் இருக்குது. அது அவ்வளோதான் தெரியும். ஓலைச்சுவடி இருக்குது. கோயிலை சுற்றி எங்கே கல்வெட்டுகள் இருக்கா? இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் எல்லாம் கொஞ்சம் காலப்போக்கில் இருக்குது, அவ்வளோதான். சரிங்க சரி. இப்போது இந்த குறிப்பிட்ட ஒரு 2 ராசிக்கு முக்கியமான பரிகார தலம், அதாவது வந்து மூலா நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பரிகார தலமாக இந்த கோவில் விளங்குது. சரி, அதாவது ஆம்பரவனேஸ்வரர்னா மாமரத்துக்கு மூலா நட்சத்திரம், அதனால அது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சரி சரி, மூலா நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருக்கோயிலோட தலை விருட்சம் வந்து மாமரம் சொல்லுவாங்க. ஆமாம். தலை தீர்த்தமாக என்னென்ன இருக்குது? தலை தீர்த்தம் வந்து காயத்ரி நதி ரோடுக்கு அந்த பக்கம் இருக்குது. சரி, ஆனால் அது வந்து போக முடியாது, ஒரே சேரு மண்ணுமா இருக்கும். சரி, அதனால இறங்க முடியாது. அந்த காலத்தில் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கெல்லாம் குளிச்சிருக்கேன். இப்போ குளிக்க முடியாது. கோயிலுக்கு எதிரில் ஒரு குளம் இருக்குது, அந்த அதில் ஒன்றும் அது இப்போ வெட்டினது தான். இப்போ வெட்டினது. அப்போ அந்த நதி மட்டும்தான் நதி மட்டும்தான் காயத்ரி நதி. காயத்ரி நதி மரட்டார்னு பேர். எந்த காலத்துலேயும் வத்தாது. இடுப்பளவு தண்ணி அப்போல்லாம் இருந்திருக்கு, இப்போ இல்லை. சரி சரி. இப்போது இந்த ஓலைச்சுவடி சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம். எல்லாம் போய் அவங்களுக்கு உண்டான ஜோதிடம் பார்க்குறாங்க, நாடி சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது இங்கே ஓங்காரக்குடிலுக்காகவும் சரி, மற்ற கோயில்களுக்கும் சரி, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அது மாதிரின்னு சொல்லிட்டு குறிப்பு வருது. நம்ம திருத்தலத்துக்கு அது மாதிரி ஏதாவது குறிப்பு? மாதிரி மூலா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு வந்து நாடி ஜோசியத்தில் அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன், கரூரில் இருக்கேன், எங்களுக்கு ஜோசியர் இந்த கோவிலில் போய் நவகிரகத்துக்கு விளக்கு போட சொன்னார், சிவனுக்கு விளக்கு போட சொன்னார், நிறையா அர்ச்சனை பண்ண சொன்னார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்குவாங்க, பரிகார ஸ்தலமாக வச்சு பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. இப்போ இந்த திருக்கோயில் இப்போ வெளியூர்லேருந்து வராங்க இல்லையா பார்க்க, வந்து எங்கே வந்து இப்போ வந்தால் பொது போக்குவரத்து ஈஸியாக இருக்கும்? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் ரொம்ப ஈஸியாக. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்த ஒரு பஸ்? லால்குடி பஸ் தான் வந்து ரொம்ப பக்கம். இங்கே நம்ம மாந்தரைன்னு சொன்னால் இறக்கி விடுவாங்க. கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வந்தெல்லாம் பக்கம் தான், கேட்டால் சொல்லுவாங்க. இங்கே வர என்ன ஏதாவது குறிப்பாக அதை வாங்கிட்டு வந்தோங்களா? இல்லை, அவங்களுக்கு தேவையான அர்ச்சனை, விளக்கு, எண்ணெய், நெய் சாமான்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே கடை கிடையாது, இல்லைன்னா கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும். இங்கே வேறு யாரும் ஆள் இல்லை. அது ஒன்றும் இல்லை. நாங்கள் கேட்குறது வந்து இப்போ நம்ம பூமிநாத சுவாமி கோயிலுக்கு இருந்தோம், அங்கே வந்து வரும்போது வீட்டில் வந்து மண் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டது எதாவது இல்லை? அது மாதிரிலாம் இங்கே பொதுவான வழிபாடு, பொதுவான வழிபாடு தான். சரிங்க. ஆமாம். உங்கள் அனுபவத்தில் இங்கே வந்து இங்கே ஏதாவது குறைகளோடு வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சு நிவர்த்தி ஆனவங்க ஏதாவது? நிறைய பேர் இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம். சரிங்க. எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு. எங்கள் சுவாமி நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அது கணக்கிலேயே சொல்ல முடியாது. சரிங்க. ஒரு 3 பிரதர்ஷனம் பேசாமல் சுற்றி வந்தால் உடனே அவங்களுக்கு அந்த நினச்ச காரியம் நடக்கும். கை கொடுக்கும். துறையூர் ஓங்காரக்குடில் பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்திருக்கீங்களா? ஆனால் அந்த வாசப்படி வரைக்கும் வந்தால் அதுக்கப்புறம் வரல. சரி சரி. அவங்க சாமி பண்ணுற அன்னதானம் பற்றி அதெல்லாம் தெரியும், பூஜையெல்லாம் பற்றி தெரியும். சரி. ஆனால் நான் வரல. சரி.
இப்போ இந்த கலிகாலத்தில் இந்த நூற்றாண்டில் வந்து ஒரு பக்கம் வந்து அராஜகம் ஆக்கிரமா, ஆமாம் ஆமாம், ஒரு பக்கம் பக்தியும் அதிகமாக. பக்தி அதிகமாக, இதை பற்றி உங்களுக்கு என்ன ஒரு கருத்து? அது பக்தி தான் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு, அதிகமாக அதிகமாகிட்டு இருக்கு. சரி சரி. தானம் அது ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் பாருங்க, அபிஷேகத்துக்கு இன்னைக்கு வராங்க, தொடர்ந்து 4 நாளாக அபிஷேகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கோவிலில் அடிக்கடி பூஜை அபிஷேகம், குலதெய்வத்துக்காரங்க வெளியூர்லேருந்து வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, கணக்கே கிடையாது. அதனால் பக்தி அதனால் பக்தி ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ இங்கே கூட்டமும் நிறையா இருக்குது, வேலையும் அதிகமாக இருக்குது. சரி. அதனால் இந்த மடப்பள்ளியில் என்ன சிறப்பு சார்? மடப்பள்ளியில் அவர் எப்பவும் போல் சக்கரை பொங்கல் போட்டு வடை போட்டு, நம்ம கோயிலுக்கு தனி பிரசாதம், தனி பிரசாதம் தனியாலாம் போட மாட்டோம். சரிங்க சரி. அதுதான். வேறு இந்த திருக்கோயில் பற்றி மக்களுக்கு எதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இங்கே பொதுவான மக்கள் இது வரைக்கும் எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இருக்குது, பாலதோஷம் உள்ளவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி பாலாபிஷேகம் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிருக்கு. நிவர்த்தி ஆகிறது ஒரு பகுதி. பொதுவாக இப்போ இந்த கோயில் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க வந்து குலதெய்வம் வரவங்க ஒன்று, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்துட்டே இருக்கு, அவங்களுக்கு ஒரு வரவேற்பு மாதிரி ஏதாவது? அதெல்லாம் அவங்க வந்து வருவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, தீபாவளி பண்ணுவாங்க, தரிசனம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜோசியர் அனுப்பிச்சாரு, இல்லை புக்கில் பார்த்தேன், இல்லை யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. வர்றவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் செஞ்சுருப்பேன். சரிங்க சரி. ஆமாம். ஞானிகளால் உருவாக்கப்பட்ட கோயிலாக, புராதன கோயிலாக விளங்கும் ஆம்பரவனேஸ்வரர் திருக்கோயிலில் தலைமை குருக்களிடம் அவருடைய அனுபவங்களையும் கோயில் பற்றி விளக்கங்களையும் கேட்டோம். மிகவும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. என்னோட திருநாமம் பைரம். நாங்கள் வந்து முறையாக தீட்சை வாங்கிட்டு சிவபூஜை பண்ணிவிட்டு நம்ம சிவன் கோயிலுக்கெல்லாம் சென்று சைவத்தை பரப்புறதுக்காக நாங்கள் திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம். முதல் வாரம் சனிக்கிழமை அன்பில் கோவிலில் திருவாசகம் முற்றோதல் நடக்கிறதுக்கு அங்கே போகிறோம். நாங்கள் ஒரு குழுவாக அமைஞ்சிருக்கோம். ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள்நெறி மன்றம்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு, அந்த குழு மூலியமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று நாங்கள் திருவாசகத்தை பரப்புறதுக்காக, சைவத்தை பரப்புறதுக்காக முற்றோதல் செய்துக்கிட்டு வரோம். அதன்படி முதல் வாரம் சனிக்கிழமை அன்பில் சிவன் கோயிலில் திருவாசகம் முற்றோதல் நடைபெறும். 2வது வாரம் சனிக்கிழமை திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் திருக்கோயிலில் 2வது வாரம் சனிக்கிழமை. 3வது வாரம் இந்த திருமாந்துரை சிவன் கோயிலில் 3வது வாரம் திருவாசகம் முற்றோதல் செய்கிறோம். 4வது வாரம் நம்ம லால்குடி சப்தரிசீஸ்வரர் கோயிலில் போய் திருவாசகம் முற்றோதல் செய்கிறோம். நாங்கள் போய் முற்றோதல் செய்கிற கோயில்களில், நிறைய கோயில்களில் திருப்பணி நடக்காமல் இருக்கிற கோயில்கள்லாம் போய் நாங்கள் திருவாசகம் முற்றோதல் செய்ததுனால நிறைய திருக்கோயில்களில் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. சமீபத்தில் வாலாடி சிவன் கோயிலில் நாங்கள் தொடர்ச்சியாக முற்றோதல் பண்ணினதுனால அங்கே வந்து இப்போ தான் போன மாதத்தில் இது கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க அந்த முற்றோதல் இதில் வச்சு நாங்கள் முற்றோதல் பண்ணினோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் கைகூடுறது, எல்லா நல்ல காரியங்களும் நடைபெறுது. சிவா, திருச்சிட்டம்பலம். சிவா. இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன். இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில்